ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். புதுசாக என்ன நண்பர்கள் யாரும் புதுசாக நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய ஒரு விஷயம் வரும். சரி, விஷயத்துக்கு போவோம். டிஸ்க்ளைமருக்காண்டி நம்ம சேனலில் தனிமுறை தகவல் இருக்காது. எந்த ஒரு அமைப்பையோ, எந்த ஒரு தனிமுறை தகவலையோ, எந்த ஒரு மத அடையாளத்தையும் அடிக்கிற மாதிரி வீடியோக்கள் போட மாட்டோம் உங்களை சொல்லிவிட்டு வீடியோ கூட போனேன். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய பேருந்து நிலையம், நான் எந்த பேருந்து நிலையத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டுறேன். சென்னையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேருந்து நிலையம் இதை பற்றி பேச போகிறேன். அந்த பேருந்து நிலையம் இப்போ இடமாற்றம் செஞ்சது மிகப்பெரிய சர்ச்சையை முடிஞ்சிருக்கு. கடந்த 31/12/2023 அன்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு அருகே பீர்க்கங்கரைக்கு அருகே இருக்கக்கூடிய வண்டலூர் பகுதியில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய கலைஞர் முனையன் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த வளாகத்தை ஆரம்பித்து வச்சாங்க. இதை கிளாம்பாக்கம் எப்படி இங்கே வந்துச்சுங்கிறத சொல்கிறேன். முதல்ல 1999, 97, 99, 2002 வரைக்கும் சென்னையினுடைய புறநகராக இருக்கக்கூடிய நீதிமன்றம் வளாகத்துக்கு அருகே இருக்கக்கூடிய பூக்கடை பேருந்து நிலையம் தான் இந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமாக இருந்தது. இது வடசென்னை மக்களுக்கும் தென் சென்னை மக்களுக்கும் இணைப்பு பாலமாக இருந்துச்சு. இதோடைய பகுதியெல்லாம் வடசென்னையினுடைய தொடக்கத்தில் இருக்கிறனால அனைத்து மக்களும் இதை யூஸ் பண்ணி உபயோகப்படுத்தி இருந்தாங்க. காலப்போக்கில் இதோட அதாவது மென்பொருள் கட்டுமானங்கள் சென்னையை நோக்கி படையெடுத்துக்கு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் படையெடுத்தது காரணமாக அடிக்கடி பேருந்து போக்குவரத்து நேரங்கள் ஏன்னா தொடக்கத்தில் இந்த நேரம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆரோக்கியதாக இருக்கக்கூட சென்னையில் பன்னாட்டு கம்பெனிகளுக்கெல்லாம் சில ஒப்பந்த அடிப்படையில் தான் போட்டிருக்காங்க. அதனுடைய தொடக்கம் தான் இது கொஞ்சம் தான் இருக்கும் போது இவ்வளோ போக்குவரத்து நெரிசல் இருக்குது. இதை இடமாற்றம் செய்யணும்னு சொல்லிட்டு சென்னை மாநகரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கோயம்பேடு, இந்த கோயம்பேட்டில் ஒரு மிகப்பெரிய பேருந்து நிலையத்தை தேர்வு செஞ்சு 1998 தேர்வு செஞ்சு 1999ஆம் ஆண்டு இது அடிக்கல் நாட்டப்பட்டு 3 வருடங்களுக்குள்ள பேருந்து நிலையத்தை முடித்து 2002ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு 2002ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் இருந்த ஜெயலலிதா அவர்களாக தொடங்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்தை மாற்றும் போதும் சில பிரச்சனை இருந்துச்சு. வட சென்னையிலேருந்து இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் தென் சென்னைக்கு போகிறதுக்கு வானகரம் நோக்கி, அதாவது மேற்கு சென்னை நோக்கி போகணும், எங்களுக்கு மிகத்த சிரமத்தை உண்டாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குரல்கள் இருந்துருந்துச்சு. அருகாமல் இருக்கக்கூடிய ஊர்கள் பார்த்திங்கன்னா நெற்குன்றம், அரும்பாக்கம், கோயம்பேடு, சின்மய நகர், வடபழனி, MMDA போன்ற பகுதிகள்லாம் இங்கே மக்கள் தாண்டி போகிறாங்க. அங்கே அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுருக்கு. ஏன்னா சென்னையோட தக்கம் மென்பொருள் கட்டுமானங்கள் வந்ததுக்கப்புறமாக நாளுக்கு நாள் சென்னையோட மக்கள் தொகை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க காரணத்தினால தான் மக்கள் ஒவ்வொரு நாளைக்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுறாங்க சொல்லிட்டு அப்போதைய இருந்த அரசு, அதாவது 2006ஆம் ஆண்டு வந்த அரசு இங்கே மேம்பாலத்தை கட்டுறதுக்கு CMDA போயிட்டு ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொள்வாங்க. மெட்ரோ ரயில் திட்டம் ஆல்ரெடி ஏற்கனவே சென்னை, வேளச்சேரி மற்றும் கடற்கரை மற்றும் வேளச்சேரி, கடற்கரை திருவான்மையூர்லேருந்து இப்போ விவசாயி வரைக்கும் அதை டீலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மெட்ரோ ரயிலை சென்னைக்குள்ளே ஓட்டணும்னு சொல்லிட்டு அப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் சொன்னாங்க. அதை அப்புறமா சரி இது மேலே மெட்ரோ ரயில் போட்டு நடுப்பில் இது விடுவோம், அதை பேருந்துகளை விடுவோம், போக்குவரத்து நெரிசல் கீழே நார்மலாக இருக்க ஒரு சில இருக்கிறத பார்த்திங்கன்னா இந்த அருகாமல் இருக்கக்கூடிய ஊர்கள், அதாவது வடபழனி, சின்னமநகர் போன்ற இடங்கள்லாம் போடக்கூடியவர்களுக்கு டி நகர் செல்லக்கூடிய பேருந்துகள் மேலே போட்டு இறக்கி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சில போக்குவரத்து நெரிசல் பண்ணாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பேருந்து நிலையம் தேர்ந்தெடுத்தது பார்த்திங்கன்னா 2017ஆம் ஆண்டு திட்டம் 2012ஆம் ஆண்டு தொடக்கத்தில்